டி ராஜேந்தர் அதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கீங்களா நீங்கள்? உங்களுக்கு அந்த அளவு குரல் கொடுத்துருக்காருன்னா? இல்லை அதில் அதாவது ஒரு அம்மாவும் ஒரு அம்மா 2 அப்பா 2 குழந்தைங்களோட வந்து மெட்ராஸில் வந்து ஒர்க் பண்ணி எப்படி நீங்கள் பேசுறீங்கன்னு சொல்லி அவங்களும் ராதா ரவி அண்ணனும் பேசினாங்க. எனக்கு அதை கேட்கும்போது அவங்க கூட ஒர்க் பண்ணதே கிடையாது. ராதா ரவி அண்ணன் தெரியும், அது கரெக்ட். தெரியும். தரையில் வாழும் மீன்கள் ஒர்க் பண்ண போயிருக்கேன். ராதா ரவி அண்ணா அப்பாவோட ட்ராமா பார்க்குறதுக்கு என்ன கூட்டிகிட்டு போயிருக்கு. அப்பா எம்.ஆர். ராதா சார் இன்னும்மா தமிழ் படம் பண்ண பண்ணுறீங்க, நல்ல பேர் வாங்கணும் என்ன அப்படின்னு எல்லாம் சொல்லி ஆசீர்வாதம்லாம் அப்படியா? அவங்கள நான் மீட் பண்ணியிருக்கேன். என்னப்பா அப்போ சொன்னாங்க, அப்பா இந்த பாப்பா தான் அப்போ தமிழ் படத்துக்கு. அப்படியா, பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்க, நல்லா வருவேன்னு சொல்லி ஆசீர்வாதம்லாம் பண்ணாங்க. ராதா ரவி அண்ணன் அப்போல இருந்தேன். அவங்களும் வைஜி அண்ணனும் எனக்கு வந்து கூட பிறந்த அண்ணன்னே சொல்லிக்கலாம். ஏதாவது இப்போ கூட ஒரு அண்ணே அப்படின்னு என்னப்பா அப்படின்னு சொல்லி பேசுவார். வைஜி அண்ணனும் அதே மாதிரி தான். அப்படி இருக்கும்போது இவர் டிஆர் கூட நான் ஒர்க் பண்ணது கூட கிடையாது. பட் அவங்க அப்படி பேசும்போது அவங்களெல்லாம் வந்து அங்கே நிறுத்தியிருக்கேன் நான். இப்போவும் அங்கே நிறுத்தியிருக்கேன். ஏன்னா அப்போது ஹெல்ப் பண்ண வேண்டியவங்க ஹெல்ப் பண்ணலை, நமக்காக கொஞ்சம் கூட பேசவும் இல்லை. ஆனால் நம்ம எதிர்பாராத இருந்த ஆளுங்க பேசும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. அதான் சொல்கிறது, மை லைஃப் வாஸ் நெவர் ஈஸி. அந்த டைமில் எனக்கும் கொஞ்சம் பயம் இருந்தது. அந்த டைமில் ஏன் என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு செத்து போயிடலாமன்னெல்லாம் ஒரு வாட்டி யோசனை பண்ணேன். எல்லாரும் சொல்லுவாங்க சூசைட் இஸ் ராங் தான். பட் சில டைமில் என்ன ஆகுதுன்னா எதுக்காக சண்டை நடக்கிறதுன்னே நமக்கு தெரியல. ஆனால் அதுக்கு ரீசன் நான் எப்படி அந்த ஒரு இதெல்லாம் வந்துருக்கு. அதான் லைஃப் வாஸ் ஸ்டில் இஸ் நாட் ஈஸி.